ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரெட் வெல்வெட் கப் கேக். இதோட க்ரீம் சீஸ் சூப்பர் காம்பினேஷன். நம்மளுக்கு க்ரீம் சீஸ் ஈஸியாக கிடைக்காததுனால இப்போ நம்ம வீட்லேயே எப்படி க்ரீம் சீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கணும். இப்போது மைதா ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணதான் ரெட் வெல்வெட் கேக் சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா சலிச்சுக்கோங்க. சலிச்சிட்டுக்கப்புறம் பட்டர் மில்க் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் பாயில் பண்ணி கூல் பண்ண மில்கில் 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுங்கள். வினிகர் ஆட் மிக்ஸ் பண்ணிங்க. லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போது 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் நல்லா பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணுங்கள். ஃப்ளேவர்லெஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கேக்கில் எந்த ஃப்ளேவரும் வராது. இப்போ நம்ம 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், 3 drops ஆஃப் ரெட் ஃபுட் ஜெல் கலர், நீங்கள் கேசரி பவுடர் இல்லை லிக்விட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெட் இன்க்ரிடியண்ட்டை ட்ரை இன்க்ரிடியண்ட்டோட ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் விஸ்க் வச்சு ஒரே டைரெக்ஷனில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான கேக் கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதை பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் நம்மளுக்கு 12 கப் கேக் கிடைக்கும். இந்த மாதிரி லைன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட 3/4 அளவுக்கு ஃபில் ஆகிற வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான கேக் கிடைக்கும். இப்போ இதை 2 தடவை டேப் பண்ணிவிட்டு நம்ம அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி டூத் பிக் இன்செர்ட் பண்ணும்போது க்ளீனாக வந்துச்சுன்னா கேக் நம்மளுக்கு சூப்பராக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது நல்லா கூல் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 3 ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். இதனால் ரூம் டெம்பரேச்சரில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 3 டீஸ்பூன் பவுடர் சுகர் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா பேல் எல்லோ கலரில் வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு க்ரீம் சீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோட விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பவுலையும் இந்த பீட்டரையும் ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம 1 கப் விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேக்கெட் விப்பிங் க்ரீம் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் 1/2 கப் கோல்ட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். நல்லா வாட்டர் ஜில்லுன்னு இருக்கணும், பவுலும் கூலிங்காக இருக்கணும். இப்போ ஹை ஸ்பீடில் 5 மினிட்ஸ்க்கு இந்த லிக்விடாக இருக்க விப்பிங் க்ரீமை நம்ம க்ரீமியாக்க போகிறோம். 5 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே கண்டினியூஸாக பீட் பண்ணிட்டு இருந்தோன்னா இப்போ லிக்விடாக இருக்கிறது கொஞ்சம் திக்காக க்ரீமி ஆகும். இந்த மாதிரி ஆகிட்டுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸில் நம்மளுக்கு சூப்பரான விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம க்ரீம் சீஸோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பைப்பிங் பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைனா பால் கவர் இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிளாஸில் வச்சு நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. நான் ஸ்டார் நாசில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நாசில் எதுவுமே இல்லைனா நீங்கள் அப்படியே டைரெக்டாக கட் பண்ணி அதுவே கூட டெக்கரேட் பண்ணலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ நம்ம க்ரீம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கப் கேக்கை டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போது கப் கேக் நல்லா கூல் ஆகிட்டுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் டெக்கரேட் பண்ணாமல் இந்த கேக் சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொஞ்சம் நான் டெக்கரேஷனுக்காக கேக்கோட க்ரம்ஸ் ஆட் பண்ணுறேன். வேண்டானா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இது சூப்பராக இருக்கும். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த கப் கேக் ட்ரை பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான கப் கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். Thanks for watching.